என் ஹஸ்பண்ட் எனக்கு பிரியாணி செய்கிறேன்னு சொன்னார். சரி அதுக்காக வெங்காயம், தக்காளி, மல்லித்தழை, புதினா இதெல்லாம் அரிஞ்சு வைக்க சொன்னார். அரிஞ்சு வச்சாச்சு. அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் எடுத்து வச்சாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் தான் இன்றைக்கி போட போகிறோம். அப்படின்னு எந்த டீட்டெயில்ஸை பார்த்து செய்கிறான்னு தெரியல. ஏதோ நல்லா செஞ்சு கொடுத்தா போதுன்னு எண்ணெய் அள்ளி ஊற்றினார். அதுக்கப்புறம் தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்தாங்க. அது அத்தனையும் மொத்தமாக எடுத்து போட்டார். ஒரே அங்கலாப்பாக போச்சு. சரி ஏதோ ஒன்று கடைசியில் நமக்கு ஒரு பிரியாணி கிடைக்கிறது ஏன் வேணான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிற வரைக்கும் நான் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸை நல்லா களைஞ்சி 2-3 டைம் களைஞ்சி ஊற வச்சிட்டேன். அப்புறம் அரிஞ்சு கொடுத்த பல்லேரி, அப்புறம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் ஃபஸ்ட்டு வெங்காயம் வணங்கணும். அதுக்கப்புறம் தான் தக்காளி போட்டார். எல்லாம் வணங்குறதுக்கப்புறம் நம்ம வந்து பொடி அரைஞ்சி கொடுத்தோம் இல்லையா, மல்லித்தழை, புதினா, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு இது நல்லா வணங்குற வரைக்கும் கிண்டிகிட்டு இருந்தார். நமக்கு வந்து ரைஸ் வந்து ஒரு டம்ளர் ரைஸ்க்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம், அந்த லெவல் தான். அதை மறந்துடக்கூடாது. அண்ட் தென் வந்து எனக்கு பிடிக்காத தயிர் அதான் மெயின் இன்க்ரீடியன்ட்னு சொல்லிட்டு போட்டார். சரி ஓகே, நமக்கு தேவை பிரியாணி தானே, அதனால் எல்லாமே நம்ம பொறுத்துக்கணும். சரி ஓகேன்னு அவர் கிண்டிகிட்டு இருந்தார். இது நல்லா கிண்டி அது அப்படியே பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வரதுக்குள்ளேயே சைட் பை சைட் தண்ணி கொதிக்க வச்சிட்டோம். எதுக்குன்னா ரைஸை வந்து பாயில் பண்ணுறோம். காரத்துக்கு மிளகாத்தூள், இதே நமக்கு தேவையான மசாலா வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வெறும் உப்பு மிளகாத்தூள் பண்ணுறதை போட்டு அளவான காரம் தான் செய்வோம், ஏன்னா வயசானவங்க சாப்பிட்ணும். ஸோ ரொம்ப பேஸ்ட் எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். ஆட் பண்ணுறவங்க ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து நம்ம கழுவி நல்லா அலாசி எடுத்து வச்ச சிக்கன் எடுத்து பலன்னு போட்டாச்சு. இப்படிக்கா அப்படிக்கா அப்படின்னு ஒரு கிளறி விட்டார். தேவையான அளவு தண்ணி எவ்வளவோ அவரே ஊற்றிட்டார். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி, அந்த கான்செப்டில் தண்ணி எடுத்து இதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடணும். அப்புறம் எங்கள் விட்டு லெமன் எடுத்து கொடுத்து அதை வந்து ஆஃப் லெமன் புரிஞ்சார். அந்த கேப்லேயே உப்பு போட்டாச்சு. ரைஸ் வந்து கொதித்த தண்ணி குண்டால் வந்து பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து போட்டாச்சு. இது வந்து ஆஃப் பாயில் தான் வெந்திருக்கணும். எந்த அளவுனா இப்படி எடுத்து உடைச்சோம்னா 2ஆக உடையணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்து நல்லா வடிகட்டி கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம். அதுக்குள்ளேயே இந்த நல்லா தண்ணி கொதிச்சோடனே அரிசி போட்டு நல்லா மேலாப்பில் அப்படியே கீழே ரொம்ப அடியில் போகாமல் நல்லா மேலாப்பில் கிளறி விட்டாங்க. நல்லா கிளறி தம் போட்டு மூடி வைக்கலாம். தம் போடுறதுக்கு நம்ம கறி துண்டு இருந்தால் சார்கோல் எடுத்து போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து இன்ஸ்டண்ட்டாக வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி தண்ணி வடிகட்டின தண்ணியே சூடாக தான் இருந்தது. அதுக்குள்ளே கொஞ்சம் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி அதை எடுத்து தட்டு போட்டு மேலே வச்சுட்டு கீழே வந்து தோசைக்கல்லை வச்சுருந்தார். சரி எனிவே அது ஒரு கொஞ்சம் நேரம் 20 மினிட்ஸில் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. அப்படிக்கான்னு கிளறி அதை வந்து எங்கள் தாத்தா வீட்டுக்கு வேறு கொஞ்சம் கொடுக்கணும். நாங்கள் எல்லாமே பக்கத்தில் கொடுத்துருவோம். ஸோ தாத்தா வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு சில்லியை போட்டிருந்தோம், சிக்கன் சில்லி அதை போட்டுட்டு தாத்தா வந்து கிரேவி பண்ணியிருந்தார். அதை வந்து கிரேவிக்கு குழம்புக்கு ஆகிற மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னோம். சரி ஏதோ 2த்துக்கு ஒன்றா இருந்தது. சரி நம்ம ஒரு கொண்டா ஊற்றிட்டு வந்துட்டு பிரியாணி, சிக்கன் சில்லி அண்ட் தென் தாத்தா வீட்டுக்கு கிரேவி எல்லாம் போட்டு ஒரு தட்டில் போட்டு உட்காந்தாச்சு. இதுதான் எனக்காக ஹஸ்பண்ட் செஞ்சது. அவருக்கு ரைத்தா வச்சிட்டார். அவ்வளோதான்.